டாக்ஸ் சேவிங் டிப்ஸ்ன்னு கேனடாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய என்ஆர்ஐஸ்க்கு ஏதாவது இருக்கா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் சொல்லணும்னா RRSPன்னு சொல்லுவாங்க, ரெகுலர் ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெகுலர் ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் பிளானில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அங்கே எப்படி கிரீன் கார்டு இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இங்கே வந்து பிஆர்னு சொல்கிறாங்க. அந்த பிஆருங்கிறது வந்து என்னன்னா பெர்மனன்ட் ரெசிடென்ஸ்க்கு பதிலாக அவங்க அந்த ஒரு கார்டு மாதிரி போட்டு கொடுப்பாங்க. அந்த கார்டு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு. 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் இருக்கலாம். யூஎஸ்ஏ காட்டிலும் கனடா ஒரு ஸ்டெப் அட்வான்டேஜஸ் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கனடாவில் ஒரு என்ஆர்ஐ ஒர்க் பண்ணுறாரு, ஒரு நல்ல ஜாப்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து அங்கேயே லோக்கலாக இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டா, இல்லை வந்து இந்தியாவுக்கு பணம் அனுப்பி இந்தியாவில் ஏதாவது ஒன்று அவர் இன்வெஸ்ட் பண்ணுறது சரியாக இருக்கும்? கனடாவை பொறுத்தளவுக்கு நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கனடாவை பொறுத்தளவுக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அங்கே இருக்கிற லோக்கல் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் வச்சுக்கலாம். எமர்ஜென்சி ஃபண்டிங் அப்படிங்கும் போது அது அங்கே நீங்கள் ரீட்டைன் பண்ணிக்கலாம். இந்தியாலையும் ஒரு 25% இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் யூஷுவல் வந்து அங்கேயும் வந்து ஒரு லேண்ட் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அவைலபிள் அட் அ வெரி அட்ராக்டிவ் ப்ரைஸ். அப்போ வாங்கினவங்கலாம் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்காங்க. ஆனால் கனடாவில் ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்தது. என்ன ப்ராப்ளம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இமிகிரேஷனில் வந்து நிறைய பேர் வந்து கனடாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இயர்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி வச்சு நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாரையும் உள்ள வர வச்சுட்டாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே இருக்கிறதே நான் சொன்ன மாதிரி 4 கோடி பேர் தான் இருக்காங்க. அங்கே வந்து ஒரு ஹவுசிங் கிரைசிஸ் வந்துடுச்சு. வணக்கம் சார். வணக்கம் ஸ்டீஃபன். கனடாவில் வந்து லிபரல் பார்ட்டி வந்து எலெக்ஷனை வின் பண்ணியிருக்கிறாங்க. கனடாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ்னா என்ன சார்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ஆர்ஐஸ் பற்றி பேசிடலாம். ஸோ என்ஆர்ஐஸ் பற்றி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னாக்கா, கனடாவில் வந்து ஒரு 50,000 பீப்புளை வந்து இங்கேருந்து இந்தியாவிலேருந்து வாங்க, எந்த கண்ட்ரிலேருந்து வேணால் வாங்க அப்படின்னு. கனடாவில் இருக்கிற பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட 99 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் இது இருக்கு. மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நான் வந்து 4 கோடின்னு சொல்லுவேன். ஸோ அதுதான் வந்து அவங்களுடைய டோட்டல் பாப்புலேஷன். இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பை விட கனடாவுடைய நிலப்பரப்பு கொஞ்சம் அதிகம், 10%. ஓகே 10% அதிகம். 10%. இப்போ இங்கே வந்து 99 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னா இங்கே வந்து 91 ஸ்கொயர் கிலோமீட்டர், 91 லேக்ஸ். இது அது வந்து கிட்டத்தட்ட 99 லேக்ஸ் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கு. இந்தியா பார்த்தீங்கன்னா 66 லட்சம் தான், 66 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ லேண்ட் மாஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. பாப்புலேஷன் வந்து வெறும் 4 கோடி. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, தே வாண்ட் டு அட்ராக்ட் டேலண்ட். கனடா வாண்ட்ஸ் டு அட்ராக்ட் டேலண்ட் ஃப்ரம் எல்லா இடத்துலையும் தான். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நான் அந்த கோவிடுக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கலாமே, கோவிடுக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்கன்னா இங்க இருந்தே நீங்க பிஆர் வாங்கிக்கிட்டு, இப்போ நம்ம யூஎஸ்க்கு போனா நம்ம கிரீன் கார்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இல்லாம நீங்க ஒரு ஹைலி குவாலிஃபைடா இருந்ததுன்னா நீங்க வந்து ஒரு ஒர்க் விசாவோ இல்லைன்னா ஒரு பிஆரோ யூ கேன் கெட் அ பிஆர். அங்க போயிட்டு நீங்க வேலை தேடலாம். ஸோ ஒருத்தர் 35 வயசுல என்கிட்ட வந்து எனக்கு வேணுங்கிற அளவுக்கு பணம் வந்துருச்சு, எனக்கு ஒரு சேஃப்டியான ஒரு இது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஆர்ஐஸ்க்கு கனடா வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு நாடாக இருந்தது. அதே மாதிரி யூஎஸ்ல வந்து H1B வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து இந்தியாவில் செட்டில் ஆக முடியாது, ஒரு மாதிரி ஒரு மிடில் ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னாங்கன்னா, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ஆர்ஐஸ்க்கு, யூஎஸ்ல இருந்த என்ஆர்ஐஸ்க்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் கனடாக்கு போகக்கூடாது, பக்கத்தில் தானே இருக்கு அப்படிங்கிறதுக்காக போவாங்க. ஸோ கனடா வந்து அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷனாக இருந்தது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு இந்தியாவையும் கனடாவையும் ஒரு கம்பேரிசனுக்காக எடுத்துப்போம். இப்போ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் பற்றி நிறைய தருணங்கள்ல நம்ம பேசியிருக்கோம். இப்போ கனடாவில் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்வம் காமிக்கிறாங்க. கனடாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன அவென்யூஸ் இருக்குது? ஸோ நமக்கு இந்தியாவில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அதோட ஈக்குவலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து கனடாவில் இருக்கு. இப்போ இந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் யூஷுவல் வந்து அங்கேயும் வந்து ஒரு லேண்ட் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அவைலபிள் அட் அ வெரி அட்ராக்டிவ் ப்ரைஸ். அப்போ வாங்கினவங்கலாம் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்காங்க. ஆனால் கனடாவில் ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்தது. என்ன ப்ராப்ளம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இமிகிரேஷனில் வந்து நிறைய பேர் வந்து கனடாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இயர்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி வச்சு நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாரையும் உள்ள வர வச்சுட்டாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே இருக்கிறதே நான் சொன்ன மாதிரி 4 கோடி பேர் தான் இருக்காங்க. அங்கே வந்து ஒரு ஹவுசிங் கிரைசிஸ் வந்துடுச்சு. ஸோ மக்கள் எல்லாரும் வந்துட்டாங்க, தங்கறதுக்கான இடம் கிடையாது, எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்கு, எல்லாரும் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பெண்ட் பண்ணால் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகுது. இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன ஆச்சுன்னாக்கா, அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொல்லுவோம். இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் யாரெல்லாம் கடன் வாங்கி அங்கே வீடு வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு மாதிரியான பேமெண்ட், டவுன் பேமெண்ட், இஎம்ஐ பேமெண்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த மாதிரி போகும்போது அவங்களுடைய எக்கானமியும் ஸ்டார்டட் கம்மிங் டவுன்.
இப்போ இந்த டேரிஃப் இந்த மாதிரிலாம் வரும்போது தட் இஸ் ஆல்சோ இம்பாக்டிங் தெம். இப்போ ஒரு ரீசெண்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி கெனடியன் கவர்மெண்ட் வந்து ஒரு 3 மாதத்துக்கு வந்து ஜிஎஸ்டியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு 28% ஜிஎஸ்டி இருக்கு, 18% ஜிஎஸ்டி இருக்கு, 12% ஜிஎஸ்டி இருக்கு, 5% ஜிஎஸ்டி இருக்கு. அவங்களுடைய எக்கானமி வந்து ஒரு அளவுக்கு ஒரு ஸ்டாக்னேஷன் மாதிரி இருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கன்சம்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர், டிசம்பர், ஐ திங்க் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி கரெக்டாக அந்த கிறிஸ்மஸ் சீசன் டைமில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 3 months பீரியடுக்கு ஜிஎஸ்டியே வேணான்ட்டாங்க. இப்போ இன்னைக்கு இருக்கிற கெனடியன் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னாக்க என்ஆர்ஐஸ்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஏன்னா வீடும் கிடையாது, இருக்கிறதுக்கு வீடும் கிடையாது. எம்ப்ளாய்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் சீக் இந்த மாதிரிலாம் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஜாப் மார்க்கெட் இஸ் ஆல்சோ இம்பாக்ட். அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவங்க வந்து பாதி அவங்க கிட்ட இருக்கிறது ஒரு மேஜராக ஒரு 2-3 மேஜர் ரிசோர்ஸஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சொல்லுவோம், ஃபர்டிலைசர்ஸ்க்காக அது யூஸ் பண்ணுவாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில். 3வது வந்து பார்த்தீங்கன்னாக்க யுரேனியம் சொல்லுவாங்க, அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு வந்தது. இப்போ ஆயிலுடைய ப்ரைஸஸும் ஓரளவுக்கு கம்மியாயிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் இஸ் இது, யுரேனியம் அந்த அளவுக்கு இது பண்ணுறது இல்லாதனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கெனடியனுக்கு வந்து லாட் ஆஃப் சேலஞ்சஸ் ஆர் தேர். ஸோ இந்த இன்னைக்கு வந்திருக்கிற பிஎம்க்கு ஒரு நெக்ஸ்ட் ஒரு 1 year வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் சார். சார் இப்போ யூஎஸை பொறுத்தவரையில் ரியல் எஸ்டேட்டு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்போ இந்தியா வெர்சஸ் யூஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ்னு பேசும்போது ரியல் எஸ்டேட்டை ஒரு ஆஸ்பெக்டாக வச்சு பேசணும். இந்தியன் ரியல் எஸ்டேட் கொடுத்த ஈல்டை விட யூஎஸ் ரியல் எஸ்டேட் அப்படின்றது நல்லாவே கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் கடந்த சில வருடங்கள்ல. இப்போ ஒரு கம்பேரிசனுக்கு கனடா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ யூஎஸ்ல மாதிரி ரியல் எஸ்டேட் டிமாண்ட் அப்படின்றது கனடாலையும் இருக்கா? கனடால ரியல் எஸ்டேட்ல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றாருன்னா அவருக்கு என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது கிடைக்கும்? கண்டிப்பாக வந்து கனடால யாரெல்லாம் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்கெல்லாம் ரியல் எஸ்டேட்ல தே மேட் லாட் ஆஃப் மணி. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து எப்படின்னா இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான், இந்தியாவில் இருக்கிற மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கனடாலையும் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு. யூஎஸ்ல எப்படி வந்து ஃபெடரல் டாக்ஸ், ஸ்டேட் டாக்ஸ்ன்னு சொல்றாங்களோ அதே கான்செப்ட் தான் வந்து கனடாலையும் இருக்கு. ஆனா இந்த ஹவுசிங் மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த டொராண்டோ அப்படிம்பாங்க அந்த ஏரியா, வான்கூவர்னு ஒரு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான எங்கெங்கெல்லாம் திக்லி பாப்புலேட்டட், அது ஒரு ஈக்குவலண்டா சொல்லணும்னா பாண்டி பஜார்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா அடையாறுன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா அண்ணா நகர்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு இடத்துல திக்லி பாப்புலேட்டட்ல ப்ரைஸஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, ரெண்டல் ஈல்டும் ஜாஸ்தி ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு லாஸ்ட் 5 yearsக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாரும் ஓரளவுக்கு லைக் தே ஆல் மேட் குட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். இப்போ யாரெல்லாம் ரீசெண்டாக நான் சொல்றது வந்து ஒரு 2022, 2023, 2024 யாரெல்லாம் வீடு வாங்கினாங்களோ அவங்களுக்கு ஹை இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் இருக்கு. அதே டைம்ல இன்னைக்கு இருக்கிற ஜாப் மார்க்கெட், இன்னைக்கு இருக்கிற ஒரு எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கிறதுனால இப்போ சிச்சுவேஷன் இஸ் நாட் கிரேட். இப்போ கனடாவை பொறுத்தவரையில நீங்க சொன்னீங்க ஒரு 4 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு, ஆனால் அதோட நிலப்பரப்பு அப்படின்றது யூஎஸை விட அதிகம் அப்படின்றது சொன்னீங்க. இப்போ வந்து கனடாவில் இப்போ ஐடி ஜாப்ஸு அந்த மாதிரி எதுவும் பெருசாக கிடைக்காதா, இல்லை யாருக்கெல்லாம் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கனடாவில் இருக்குது? ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஜென்ரலாக வந்து நியர் ஷோர்னு சொல்லுவோம். இப்போ எப்படி வந்து இந்தியாவும் யூஎஸும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஆஃப் ஷோர்னு சொல்லுவோம், இங்கேருந்து ஒருத்தர் அங்கே போய் ஒர்க் பண்ணால் ஆன் ஷோர்னு சொல்லுவோம். ஸோ அதனால ஆஃப் ஷோர் ஆன் ஷோர் இருக்கும்போது ஜென்ரலாக அமெரிக்கன்ஸ் வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா ஏன் எல்லா ஜாப்ஸையும் வந்து எதுக்கு வந்து இந்தியாவுக்கு அனுப்பணும், ஒரு ரிஸ்க் உள்ளது, அதே டைமில் சேம் டைம் ஜோனில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது, நமக்கு ஒரு சேம் டைம் ஜோனில் ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக, காஸ்ட் கம்மியாகவும் இருக்கணும், நமக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான அவுட்புட் வேணும் அப்படிங்கும் போது கனடா வந்து பர்ஃபெக்டாக அந்த இடத்த ஃபில் பண்ணாங்க. அது வந்து நியர் ஷோர்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு ஐடி ஜாப்ஸும் வந்து கண்டிப்பாக கனடாவில் இருக்குது. அமெரிக்கா வந்து பொறுத்தளவுக்கு இந்த டாப் க்ரீம்னு சொல்லிங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே அமேசானாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், ஆல்ஃபபெட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய என்விடியாவாக இருக்கட்டும், இன்டெலாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே யூஎஸ்ல இருக்காங்க. இவங்களுடைய நெக்ஸ்ட் லெவல், அதாவது இவங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ்ன்னு சொல்லலாம், இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் ஒர்க்கை அவுட் சோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக கனடா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கனடாலையும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சார் இப்போ க்ரீன் கார்டு அப்படின்றது யூஎஸ்ல வந்து ஃபேமஸாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ க்ரீன் கார்டு இருந்தது அப்படின்னா சிட்டிசன்ஷிப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது ஈஸி அப்படின்றது பார்க்க முடியுது. இப்போ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு கனடாவில் என்ன மாதிரியான சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க? கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும்
இப்போ கூட சொல்லலாம், கனடாவை பொறுத்தளவுக்கு பாயிண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இங்கிலீஷ் நல்லா தெரியும், IELTS தெரியும், ஃப்ரெஞ்ச் தெரியும். என்னுடைய சேலரி லெவல்ஸ் வந்து ஒரு $60,000 மேலே இருக்குது, $80,000 கெனடியன் டாலர்ஸ் மேலே இருக்குது. நான் வந்து ஒரு டபுள் டிகிரி படிச்சிருக்கேன், அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு பாயிண்ட் சிஸ்டம் இருக்கும். அங்கே எப்படி க்ரீன் கார்டு இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இங்கே வந்து பிஆர்னு சொல்கிறாங்க. அந்த பிஆருங்கிறது வந்து என்னென்னா பெர்மனன்ட் ரெசிடென்ஸுக்கு பதிலாக அவங்க அந்த ஒரு கார்டு மாதிரி போட்டு கொடுப்பாங்க. அந்த கார்டு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கே. 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த பிஆர் கார்டு வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னாக்கா, யூஎஸ்ஏ காட்டிலும் கனடா ஒரு ஸ்டெப் அட்வான்டேஜஸ் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டொரண்டோ விட்டுடுங்க, ஏன்னா டொரண்டோ இஸ் ஹைலி பாப்புலஸ், அதை விட்டுடுங்க. நிறைய பேர் இருக்காங்க, அதை ரெண்டையும் விட்டுடுங்க. இப்போ ஆன்டாரியோ அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இல்லை ஆல்பர்ட்டா, இல்லைன்னா பிரிட்டிஷ் கொலம்பியா, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தங்க நம்ம இந்தியன்ஸ் இந்த ஒரு பிஆர் கார்டை வச்சுக்கிட்டு ஒரு சமயம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக ஃபேமிலி வேல இருந்தாங்கன்னா, கெனடியன் கவர்மெண்ட்டே வந்து எல்லா காசையும் எல்லா விதமான எக்ஸ்பென்ஸையும் எடுத்துக்கும். குழந்தை பிறந்ததுன்னா கெனடியன் சிட்டிசனும் வரும். ஸோ அதனால வந்து நிறைய பேர் வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா, ஆஸ் கம்பேர்ட் டு யூஎஸ்ல எப்படி கிரீன் கார்டு இருக்கோ அதே மாதிரி இது நீங்கள் அது 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து ரெனியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா ஒரு கார்டில் ஒரு 5 இயர்ஸ் இருந்துட்டீங்க, ஒரு 3 இயர்ஸ் இருந்துட்டீங்கன்னா தென் யூ கேன் அப்ளை ஃபார் கெனடியன் சிட்டிசன்ஷிப். ஒன்ஸ் கெனடியன் சிட்டிசன்ஷிப் வந்துருச்சுன்னா இந்தியன் பாஸ்போர்ட்டை நீங்கள் சரண்டர் பண்ணிட்டு ஓசிஐன்னு சொல்லுவோம், ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அதை அங்கேயே வாங்கிடலாம். இப்போ யூஎஸ் கிரீன் கார்டு பற்றி நம்ம நிறைய பேசுவோம். இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் கூட வந்திருந்தது. இப்போ யூஎஸ் கிரீன் கார்டை வச்சிருக்கவங்க சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணும்போது அந்த இன்டர்வியூ ப்ராசஸில் அவங்கள கேட்ச் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் கூட வருது. இல்லை, இது கண்டிப்பாக இது வந்து என்னன்னாக்கா கேஸ் டு கேஸ் சொல்லலாம். இப்போ வந்து ஒருத்தர் 100 பேர் வந்து கிரீன் கார்டுலேருந்து நீங்கள் சிட்டிசன்ஷிப்காக அப்ளை பண்ணுறீங்க, யூஎஸ்க்கு பண்ணுறீங்கன்னா ஒரு 97-95% கூட ஈஸியாக த்ரூ ஆகிடும். ஏன்னா நீங்கள் எப்போ ஒரு டேட்டா நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் அமெரிக்கன் விசா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட ஃபேஸ்புக் ஐடி என்னன்னு கேட்பாங்க, உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி என்னன்னு கேட்பாங்க, உங்களோட லிங்க்டின் ஐடி என்னன்னு கேட்பாங்க, ஸ்னாப்சாட் இருந்தால் ஸ்னாப்சாட் கேட்பாங்க, டிக்டாக் இருந்ததுன்னா டிக்டாக் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை பற்றி ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே சோஷியல் மீடியாவில் பார்த்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பர் கிரீன் கார்டு ஹோல்டராக இருக்கீங்க, நீங்கள் யூஎஸ் சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணும்போது அப்போ ஒரு தடவை ரிவ்யூ ப்ராசஸ் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு அதை கேன்சல் பண்ணிவிட்டு வி நீட் டைம் டு ரிவ்யூ யுவர் அப்ளிகேஷன், நீங்கள் இப்போ கிளம்பி போயிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால வந்து யூஎஸ் வந்து இப்போதைக்கு நான் வந்து சொல்கிறேன், போத் யூஎஸ்ஆ இருந்தாலும் சரி கனடாவாக இருந்தாலும் சரி 2025 இஸ் அ சேலஞ்சிங் இயர் தான் சொல்லுவேன். ஏன்னா எப்படி போகும் அப்படிங்கிறதே தெரியாது. சார், இப்போ கனடாவில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி லைட்டாக சொன்னீங்க. இப்போ சேவிங் அண்ட் இன்வெஸ்டிங் நம்மளை பொறுத்தவரையில் ஈட்டி தமிழில் சேமிப்பு முதலீடை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதை பற்றியான தகவலும் உங்களை மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கனடாவில் வந்து ஒருத்தர் வந்து எப்படி சேமிக்கலாம், எப்படி முதலீடு பண்ணலாம்? ஸோ ஜென்ரலாக இங்கேருந்து போகிறவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மாஸ்டர்ஸ் டிகிரிக்கு தான் ப்ரிஃபர் பண்ணி அங்கே போகிறாங்க. இப்போ நான் வந்து எனக்கு வந்து யூஎஸ் யூனிவர்சிட்டியில் எனக்கு கிடைக்கல, அண்ட் அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கல, அதனுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் வருது, 70 லட்சம் வருதுன்னாக்கா இங்கே இருக்கிற ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து என்ன சொல்லுவேன்னா டாப் டயர் ஸ்டூடெண்ட்ஸை விட்டுடுங்க. கொஞ்சம் எக்கனாமிக்கலி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் ஒரு லோன் போட்டுட்டு நம்ம ஏன் கனடா போகக்கூடாது அப்படின்னு நினச்சி கனடாக்கு போவாங்க. கனடாவில் பொறுத்தளவுக்கு காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் 25 lakhs 30 lakhs ஏன் 15 lakhsல கூட உங்களால் கவர் பண்ண முடியும். அங்கே போனதுக்கப்புறம் கூட பீப்புள் ஒர்க் சைட் ஜாப்ஸ் மாதிரி பண்ணிட்டு போவாங்க. ஆனால் அங்கே கிடைக்கக்கூடிய சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அமெரிக்காவில் வந்து உங்களுக்கு 100 கிடைச்சதுன்னா கனடாவில் உங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு 50 தான் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் அங்கே கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால் ஜென்ரலாக நம்மளை மாதிரி ஒரு ஸ்டார்டிங் போகிறவங்க எல்லாருமே வந்து ஒரு $40,000 $50,000 ஒரு மிட் ரேஞ்சில் போவாங்க. அவங்க கிட்ட ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ இல்லைனா வந்து அங்கே இருக்கிற சிபிஏன்னு சொல்லுவோம், அங்கே இருக்கிற ஈக்குவலண்ட் ஆஃப் ஒரு ஹையர் டிகிரி எடுத்தாங்கன்னா மட்டும்தான் 60,000 70,000 போக முடியுமே தவிர they cannot go for 30,000 40,000 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ யூஎஸ்லையும் கனடாலையும் அந்த சேலரி டிஸ்பாரிட்டி அப்படின்றது இருக்குமா சார்? கண்டிப்பாக. அதாவது நீங்க 1:2:4 அப்படின்னு வச்சுக்கலாம். டாலருடைய மதிப்பு சேம் தானே, ரெண்டு இடத்துலயுமே டாலர் தானே? இல்ல, இது வந்து அமெரிக்கன் டாலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட $1 வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $86 $87 வரும். இதே கெனடியன் டாலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா $1 $63 $64 வரும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து டாலர்னு சொல்லுவோமே தவிர கெனடியன் டாலர் இஸ் டிஃப்ரெண்ட், அமெரிக்கன் டாலர் நம்ம சிங்கப்பூர் டாலர் சொல்றோம், சிங்கப்பூர் டாலர் மாதிரி. ஸோ ஒன்னொன்னுக்கும் வந்து அதனுடைய ரேட் வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து டிஃப்ரெண்ட். கெனடியன் டாலர்ஸ் வந்து 63 தான். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னாக்க கனடாவில் வந்து அமெரிக்காவில் கிடைக்கக்கூடிய சம்பளம் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கனடா இஸ் மச் பெட்டர் தேன்
யூஎஸ். அது ஏன் சேஃப்டி அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். எனக்கு ஒரு கன் வேணும், எங்க வேணா வாங்கலாம். ஆனா இதே வந்து நீங்க வந்து யூஎஸ்ல பாத்தீங்கன்னா கன் கல்ச்சர் அப்படிங்கிறது நீங்க வந்து ஈஸியா உங்களுடைய டாக்குமெண்டேஷன், ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இருந்தது, ஒரு பர்மிட் இருந்ததுன்னா நீங்க ஈஸியா வாங்கிடலாம். ஆனா கனடால உங்களால வாங்க முடியாது. ஸோ சேஃப்டி பொறுத்த அளவுக்கு கனடா இஸ் ஸ்லைட்லி ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆஸ் கம்பேர்ட் டு யூஎஸ்ன்னு சொல்லலாம். சார், இப்போ இந்தியாவை பொறுத்தவரையில் ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் வந்து ஒரு க்ரோவிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கிறத பார்க்க முடியுது. நிறைய பேர் இன்னைக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இப்போ யூஎஸ்லையும் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்று. ஐ திங்க் மோஸ்ட்லி எல்லா இன்வெஸ்டர்ஸுமே வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. இப்போ கனடாவை பொறுத்தவரையில் அந்த மாதிரி வைப்ரண்டான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடுன்னு ஏதாவது இருக்கா? இப்போ நீங்கள் சொன்னீங்க ரியல் எஸ்டேட் சொன்னீங்க. ரியல் எஸ்டேட் ஒன் ஆஸ்பெக்ட், கோல்டு ஒன் ஆஸ்பெக்ட். இதை தாண்டி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா? நான் கேட்டிங்கன்னா கனடாவை பொறுத்தளவுக்கு கோல்டுன்ற ஒரு வார்த்தை சொன்னீங்க. கெனடியன் கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பிள் லீஃப்னு சொல்லுவாங்க. அங்கே மேப்பிள் லீஃப்ங்கிறது 1 ounceம்பாங்க. ஜென்ரலாக வந்து ஒரு கிராம் காயின், 2 கிராம் காயின், 4 கிராம் காயின்லாம் நம்ம வாங்குறோம் இங்கே. ஆனால் நீங்கள் வந்து கனடாவில் பொறுத்த அளவுக்கு ஜென்ரலாக வந்து அவுன்ஸில் சொல்லுவாங்க. கனடாவை பொறுத்தளவுக்கு மேப்பிள் லீஃப்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற கோல்டு புல்லியன் கம்பெனிஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக கொடுப்பாங்க. அது பேக்கிங்லேருந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு நீங்கள் அசெட்ஸ் வாங்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இந்த மேப்பிள் லீஃப், கோல்டு மேப்பிள் லீஃப்ல கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அங்கே இருக்கிற நிறைய கெனடியன் என்ஆர்ஐஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் ஆல்சோ இன்வெஸ்டிங் இன் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட். ஏன்னா அங்கே பக்கத்துலேயே இருக்கிறதுனால எல்லா பேங்க்ஸும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, டிடி பேங்க்னு சொல்லுவாங்க. இது எல்லா பேங்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா தே ஹேவ் டைரக்ட் ஆப்ரேஷன்ஸ் இன் யூஎஸ். ஸோ நீங்கள் கனடாவில் இருந்துக்கிட்டு யூஎஸ் மார்க்கெட்டில் ஈஸியாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சார், இப்போ பொதுவாக வந்து ரிட்டையர்ட் ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்க 2 விஷயம் முக்கியமாக பார்ப்பாங்க. ஒன்று வந்து சேஃப்டி கன்சர்ன்ஸு, ரெண்டாவது வந்து டேக்ஸ் எப்படி இருக்குது அந்த நாட்டில் அப்படின்றது பார்ப்பாங்க. இப்போ யூஎஸை பொறுத்தவரையில் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் டேக்ஸ்ன்றது இருக்குது அதிகமாக. இப்போ கனடாவில் எப்படி? கனடாவில் வந்து டேக்ஸ்ன்றது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எப்படி இருக்கும், ஒர்க்கிங் பீப்புளுக்கு எப்படி இருக்கும்? ஸோ கனடாவை பொறுத்தளவுக்கு ஒரு ஆள் இண்டிவிஜுவலாக தான் டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியும். இப்போ அமெரிக்கா பொறுத்தளவுக்கு ஃபேமிலி லெவலில் நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணலாம். மோர் நம்பர் ஆஃப் டிபெண்டன்ஸாக இருந்தால் மோர் அலவன்சஸ் கிடைக்கும். கனடாவை பொறுத்தளவுக்கு $15,000 கெனடியன் டாலர்ஸ் வரைக்கும் நீங்கள் பே பண்ண வேண்டாம். முதல்ல உங்களுக்கு ஸ்லாப் ரேட் பார்த்தீங்கன்னா இந்தியா மாதிரியே 20, 15, 18, 20, 22, 24 போயிட்டே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் டேக்ஸ். அந்த ஃபெடரல் டேக்ஸ் கட்டினதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ, அது பிரிட்டிஷ் கொலம்பியாவாக இருக்கலாம், ஆல்பர்ட்டாவாக இருக்கலாம், கியூபெக்காக இருக்கலாம், ஆன்டாரியோவாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்டணும். முதல் ஒரு $20,000, $30,000 பெரிய லெவலில் வந்துடுது. ஆனால் நீங்கள் இதே ஒரு டாப் இன்கம்னா நான் என்ன சொல்றேன்னா ஒரு $200,000 கெனடியன் டாலர்ஸ் ஆர் $250,000 கெனடியன் டாலர்ஸ் நீங்கள் கிராஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஆப்வியஸாக நீங்களும் வந்து ஒரு 50% டேக்ஸ் பே பண்ணுவீங்க. ஒரு சமயம் ஒருத்தர் ரிட்டையர் ஆகணும். கனடா பொறுத்தளவுக்கு இன்னொரு டிராபேக் இருக்கு, வந்து வெதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அமெரிக்காவுக்கு மேலே இருக்கு. அதில் வந்து ஒரு பெரிய டிராபேக் வந்து பார்த்தீங்கன்னா 12 மாதம் எடுத்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வந்து வெதர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் இதே வந்து ஒரு மாதிரி ஒரு செப்டம்பர், அக்டோபர்லேருந்து வர ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு பனி பெய்ய ஆரம்பிச்சிடும். மான்ட்ரியல் அந்த மாதிரி மேலே போக ஆரம்பிச்சிங்கன்னா, கியூபெக் அதுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கர ஐஸ் வெதர் தான் ரொம்ப இருக்கும். ஸோ அதனால வந்து வெதர் வைஸ் கனடா இஸ் நாட் அ கிரேட் பிளேஸ். பட் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் நீங்கள் இந்த ஃபயர்னு சொல்லுவோம், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ரிட்டையர் ஏர்லி, எனக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கணும், எனக்கு நிறைய செலவழிக்கக்கூடாது, என்னுடைய செலவெல்லாம் வந்து ஒரு $20,000 இருக்கும், என்கிட்ட ஒரு வீடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா ஆஃபர்ஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ் டு ரிட்டையர். சார், இப்போ கனடா பற்றி பேசும்போது 2 விஷயங்கள் எப்பயுமே வந்து மைண்டுக்கு வரும். ஒன்று வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கனடாவில் போய் படிக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நாட்டுடைய அழகு முக்கியமான காரணமா அப்படின்றது எனக்கு தெரில, அதை நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னொரு ரீசன் வந்து இப்போ இங்கேருந்து அகதிகளாக போகிறாங்கல்ல, வெவ்வேறு நாடுகள்லேருந்து அகதிகளாக போவாங்க, எல்லாத்தையுமே அவங்க வந்து வெல்கம் பண்ணுறதையும் பார்க்க முடியுது. இப்போ நம்ம இலங்கை தமிழர்கள் கூட நிறைய பேர் வந்து கனடாவில் போய் செட்டில் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ எல்லாத்துக்கும் அவங்க அடைக்கலம் கொடுப்பதற்கு என்ன காரணம்? ஸோ ஒன்று வந்து 4 கோடி பேர் தான் மக்களே இருக்காங்க. இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5% என்ன ஒரு 20 லட்சம் பேர் வச்சுக்கலாமே டோட்டலாக. ஓகே, 4 கோடி மக்கள் தொகையில் 20 லட்சம் பேர் இந்தியர்கள். இந்தியன் அதுனா இந்தியர்கள்னா எல்லாம் பஞ்சாபா இருக்கலாம், ராஜஸ்தான், இந்தியர்கள் அப்படி வச்சுக்கலாம். நீங்க அந்த 20 லட்சத்துல வந்து தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 50,000 பேர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஸ்ரீலங்கன் பாத்தீங்கன்னா ஈக்குவலன் நம்பரை விட கூட இருக்காங்க. அதாவது நம்ம 50,000 போயிருந்தோம்னா ஸ்ரீலங்காஸ்ல இருந்து ஒரு 1.5 lakh கூட பீப்புள் கூட ஆர் தேர் இன் கனடா.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாவை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு 2-3 இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அது எல்லா கண்ட்ரியும் உங்களை கூப்பிடுறாங்க. அது வந்து துபாயா இருந்ததுன்னா கோல்டன் விசான்னு சொல்றாங்க. சிங்கப்பூர்ல வந்து நீங்க வந்து ஒரு 20 பேருக்கு உங்களால எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ண முடியும்னா கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் கனடாவும். ஸோ இப்போ நான் ஸ்ரீலங்கால இருந்து நான் ஒரு பெரிய பணக்காரன், என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, பாகிஸ்தான்ல இருக்கு, எனக்கு எக்கச்சக்கமா பணம் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த பணத்தை கொண்டு போய் நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா படிப்பை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, உடனே விசா கொடுத்துருவாங்க. அந்த பிஆர் கார்டு மாதிரி உள்ளது உங்களுக்கு கிடைச்சிடும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒரு ஹைலி குவாலிஃபைடு, டெக்னிக்கலி குவாலிஃபைடு, உங்களால ஒரு பெரிய வேல்யூடேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க உங்களையும் வாங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்பவும் வந்து உங்களுக்கு ஈஸியா வரும். அதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு என்ன சொல்றாங்கன்னா என்னால வந்து ஒரு டாப் டயர், ஏன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு அருமையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லலாம். இந்தியாவை விட ஒரு பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டியும் வந்து ஒரு செலக்டட் யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டாக ஃபேக்கல்ட்டிஸ் ஆர் ரியலி ரியலி குட். ஸோ அதனால வந்து நானா வரணும் அப்படின்னு எனக்கு அமெரிக்கா கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து கனடா. அண்ட் நீங்கள் இந்த அரபு எமிரேட்ஸில் போனீங்கன்னா கனெக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. இப்போ இந்தியாவிலேருந்து நீங்கள் துபாய் போகணும், இந்தியாவிலேருந்து அபுதாபி போகணும், இந்தியாவிலேருந்து கத்தார் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 15 ஃப்ளைட்டாக இருக்கு. எமிரேட்ஸ், எத்திஹாடு, அதுக்கப்புறம் வந்து கத்தார் ஏர்வேஸ், அதுக்கப்புறம் இண்டிகோ, ஏர் இந்தியா. ஸோ ஒரு 15 ஃப்ளைட் சென்னையிலிருந்து நீங்கள் வந்து வளைகுடா நாட்டுக்கு ஈஸியாக போயிடலாம். அங்கே போயிட்டீங்கன்னா அங்கேருந்து கனடாக்கு, அது டொராண்டோவாக இருக்கட்டும், மான்ட்ரியலாக இருக்கட்டும், வேன்கூவராக இருக்கட்டும், எவ்ரிடே தேர் இஸ் அ ஃப்ளைட் இஸ் தேர். ஸோ கனெக்டிவிட்டி நல்லா இருக்கிறதுனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கனாக்கா ஈஸிலி அஃபோர்டபுள் ஆல்சோ. ஒரு 20 lakhs 25 lakhs அதுவும் கடன் ஈஸியாக கிடைக்கும் போது ஏன் அங்கே போகக்கூடாதுன்னு பார்க்குறாங்க சார். இப்போ கனடா பொறுத்தவரையில் விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு பெருசாக எதுவும் இல்லையா சார்? இப்போ யூஎஸில் வந்து போகிறதுக்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களே, நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. யூஎஸ் போகணும் அப்படின்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலேட்லாம் பார்த்தோம்னா, யூஎஸ் கவுன்சிலேட்லாம் காலையில் பெரிய கியூ நிற்கிது. அந்த மாதிரியான ஒரு கியூ வந்து கனடா போகிறவங்க கனடாவுடைய எம்பசிலேயோ இல்லை அவங்களுடைய கவுன்சிலேட்லேயோ இருக்கிறத பார்க்க முடியல. இது வந்து ஜென்ரலாக வந்து சென்னையில் கனடாக்கு எந்த விதமான கவுன்சிலேட்டும் கிடையாது. விஎஃப்எஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களுடைய கவுன்சிலேட் வந்து டெல்லியில் இருக்கு. ஸோ இந்த விஎஃப்எஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி தான் அனுப்புவாங்க. இப்போ ஒரு லாஸ்ட் 1.5 years இப்போ இருக்கிற இந்த இன்கமிங் பிரைம் மினிஸ்டர் விட்டுறலாம், இதுக்கு முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டர் பார்க்கலாம், அவங்களுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்ததுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா எல்லா விதமான விசாவும் லேட் ஆக ஆரம்பிச்சது. இவங்க வந்து ஒரு 50 பேர் வந்து ஆப்ரேட் பண்ணாங்கன்னா அந்த 50லேருந்து 20 குறைச்சாங்க. அதே மாதிரி அவங்களும் வந்து 50லேருந்து 20 குறைச்சாங்க. ஸோ அதனால விசா கிடைக்கிறதும் நான் வந்து 2024 ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர். ஸோ அதனால இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு அவங்க நிறைய வெல்கம் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் இந்தியாவிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் அங்கே போகிறாங்க அப்படின்னீங்கன்னா அந்த எக்கானமி வந்து க்ரோ ஆகுது. ஏன்னா படிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு 20 வருஷம் செலவழிக்கிறீங்க. அது போக அட்லீஸ்ட் ஒரு $700 Canadian வந்து நீங்கள் மினிமம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு டாமில் இருக்கீங்க, 2 பேரோட சேர்ந்து இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு ரன்னிங் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா $700 to $1,000 வரும் உங்களுக்கு கனடியன் டாலர்ஸ். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் விசா மட்டும் கொஞ்சம் ப்ராம்ப்டாக ப்ராசஸ் பண்ணுவாங்க. சார் இப்போ ஃபைனலாக வந்து இப்போ கனடாவில் ஒரு என்ஆர்ஐ ஒர்க் பண்ணுறாரு, ஒரு நல்ல ஜாப்பில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் வந்து அங்கேயே லோக்கலாக இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக, இல்லை வந்து இந்தியாவுக்கு பணம் அனுப்பி இந்தியாவில் ஏதாவது ஒன்று அவர் இன்வெஸ்ட் பண்ணுறது சரியாக இருக்குமா? நான் ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவேன்னாக்கா ஒரு அசெட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஒன்று ஃபாலோ பண்ண சொல்லுவேன். அசெட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் எவ்வளோ டைம் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ கனடா பொறுத்தளவுக்கு நம்ம ஏற்கனவே வெதரை பற்றி சொல்லிட்டோம். ஒரு சமயம் நீங்கள் ஒரு 3 மாதம் இந்தியாவுக்கு வரணும்னு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது நான் என்ன சொல்லேன்னா நவம்பர், டிசம்பர் அண்ட் ஜான்வரி இந்த 3 மாதம் மட்டும் நான் இந்தியா வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 25% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் இந்தியா கொண்டு வரது பெட்டர். ஏன்னா 25% நீங்கள் இங்கே இருக்கலான்னு பார்க்குறீங்க. மிச்சம் இருக்கிற 75% ஆஃப் த போர்ட்ஃபோலியோவில் எல்லாமே வந்து நீங்கள் கனடாவில் போடணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிற நியர் ஷோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இருக்குது. ஸோ அங்கே வந்து நாஸ்டாக்னு சொல்கிறோம், அங்கே பார்த்தீங்கன்னா S&P 500ன்னு சொல்கிறோம், அங்கே பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ்னு சொல்கிறோம், அங்கே பார்த்தீங்கன்னா ஃபிடெலிட்டியில் லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ன்னு சொல்கிறோம். இல்லைனா ஏன் நீங்களே வந்து ட்ரேடுன்னு சொல்லும் போது நீங்களே ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டாப் ஸ்டாக்ஸ்ல கூட நீங்க எஸ்ஐபி மாதிரி போடலாம். கனடால வந்து ஸ்டாக் மார்க்கெட்ன்றது இல்லையா? கண்டிப்பாக இருக்கு. கண்டிப்பாக கனடாலயும் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு. பட் நம்பர் ஆஃப் டாப் கம்பெனிஸ், அது growing listed companies growth. ஏன்னா இவங்களுடைய ஆஃப்ஷோரோட இவங்களோட நியர் ஷோர் கம்பெனிஸ் தான் அங்க இருக்கிறதுனால நான் என்ன சொல்றேன், ஏன்னா பக்கத்துலேயே இருக்கிறதுனால யூ வில் பி ஏபிள் டு இன்வெஸ்ட் வெரி ஈஸிலி. ஸோ அதனால நான் வந்து ஒரு அசெட் டைவர்சிஃபிகேஷன் மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணிட்டு யூஎஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. கனடாவை பொறுத்தளவுக்கு நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கனடாவை பொறுத்தளவுக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அங்கே இருக்கிற லோக்கல் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் வச்சுக்கலாம். எமர்ஜென்சி ஃபண்டிங் அப்படிங்கும் போது அது அங்கே நீங்கள் ரீட்டைன் பண்ணிக்கலாம். இந்தியாலையும் ஒரு 25% இன்வெஸ்ட் பண்ணலாம்.
சார் இப்போ டேக்ஸ் சேவிங் டிப்ஸ்ன்னு கேனடாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய என்ஆர்ஐஸ்க்கு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எப்படி பண்ணலான்னா டேக்ஸை வந்து நீங்கள் பிளான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிங்கன்னா அதில் ஒரு பெனிஃபிட் வரும், பெனிஃபிட் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேமிலி பேஸ்டாக நீங்கள் வந்து பண்ண முடியும். கனடாவை பொறுத்தளவுக்கு ஜென்ரலாக வந்து ஒரு டேக்ஸ் சேவிங்ஸ் டிப்ஸ் பொறுத்தளவுக்கு அங்கே லோக்கலில் வாங்கிக்கிறது பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா அங்கே வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் சொல்லணும்னா RRSPன்னு சொல்லுவாங்க, ரெகுலர் ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெகுலர் ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் பிளானில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சார். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார் கனடா சார்ந்து. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.